இல்லாம நம்ம மதுராந்தகத்துல சொந்த இடம் வாங்கலாம். அது ஒரு 6.5 ஏக்கர் சார் டோட்டலா. மதுராந்தகத்துல இப்படி ஒரு லேஅவுட் ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஆச்சரியமும் வந்துச்சு. 68 ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து சோலார் லைட்ஸ் போடுறோம். 70 அடியில உங்களுக்கு நல்ல தண்ணி இருக்கு. என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு பஸ் ஸ்டாப் தான். வாசல்லயே பஸ் ஸ்டாப் தான். ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மென்ட்க்கு தான் இங்க நிறைய பேர் பார்த்தாங்க. பட் இப்போதைக்கு நல்ல அப்ரோச் என்ன அப்படின்னா சிஎம் குளோபல் சிட்டின்ற ஒரு பெரிய 2000 ஏக்கர் டவுன்ஷிப் உள்ள வர போகுது. சோ மதுராந்தகத்துல ஆமா நியர்பை பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்லயே உங்களுக்கு அந்த சைட் அமைஞ்சிருக்கு. சோ 10 to 15 மினிட்ஸ்ல நீங்க குளோபல் சிட்டிக்கே நீங்க ரீச் ஆயிரலாம். செய்யூர் சிக்வாட் பாத்தீங்க அப்படின்னா 400 ஏக்கர்ல ரெடி ஆகி ஒர்க்கிங் கண்டிஷன்லயே இருக்கு. இப்போ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்குங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்ல இங்க வீடு கட்டணும் அப்படின்னாலும் ஆப்டா இது. ஓகே சார். உனக்கு தரது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். உங்க கையில ₹1 கூட இல்லாம நம்ம மதுராந்தகத்துல சொந்த இடம் வாங்கலாம். அது ஒரு சூப்பரான லேஅவுட். ஆதித்யா மோகன் ப்ராப்பர்ட்டிஸ் செமையா ரெடி பண்ணிருக்காங்க. பக்கத்துல சார் இருக்காப்ல டீடைல்ஸ் இருக்கலாம். வணக்கம் சார். ஹாய் சார். சார் எப்படி சார் இந்த ₹1 இல்லாம வந்து இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கம்பெனி பத்தி சொல்லிடுங்க சார். சார் நம்ம கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா ஆதித்யா மோகன் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம சைட்டோட நேம் பாத்தீங்கன்னா சிஎம்ஆர் குளோபல் சிட்டி. ஓகே ஓகேங்களா. என்னோட பேர் சுப்பிரமணியன். நான் அந்த கம்பெனில ஒரு வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கேன். எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட் சார்? 6.5 ஏக்கர் சார் டோட்டலா. 22 plots அவைலபிள் இருக்கு. ஓகே இப்போ எவ்வளவு ஃபிளாட் வந்து இப்போ அவைலபிள்? இப்போ ப்ரீ லான்ச் வந்து 4 days ஆச்சு. ப்ரீ லான்ச்ல 20 plots ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆயிருச்சு. செம. அதுவும் ஆன் ரோட்ல பக்காவா ரெடி பண்ணிருக்கீங்க. இல்ல வரப்பே வந்து பாத்தீங்கன்னா மதுராந்தகத்துல இப்படி ஒரு லேஅவுட் ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஆச்சரியமும் வந்துச்சு. ஓகே உள்ள என்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் இப்ப கொடுத்துருக்கீங்க சார்? பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா சிமெண்ட் ரோட் போட்டுருக்கோம் சுத்தி ஃபுல்லாவே 30 feet 33 feet 24 feet. இது எல்லாமே சிமெண்ட் ரோடு. ஓகேங்களா. சுத்தி ஆலோ பிளாக் பர்மனன்ட் செவர் போட்டுருக்கோம். பர்மனன்ட்டா காம்பவுண்ட் பர்மனன்ட் காம்பவுண்ட் வால் தான் போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் கிட்டத்தட்ட 68 ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து சோலார் லைட்ஸ் போடுறோம். சோ உள்ளவே அப்பா ஆமா உள்ள மட்டும் 68 சோலார் லைட்ஸ் போடுறோம். அது இல்லாம இபி ஃபெசிலிட்டிஸும் உள்ள வந்துருச்சு ஆல்மோஸ்ட். 3 phase இபி லைன் ஃபுல்லா லாஸ்ட் வரைக்குமே இருக்கு. லாஸ்ட் வரைக்குமே இருக்கு. சோ இப்ப இடம் வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கட்டும் இல்ல இடம் வாங்கி வீடு கட்டுறீங்கன்னா கூட ஒரு சூப்பரான ஆப்டான லேஅவுட் இது. சோ ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா போர் வாட்டர்ல எங்க எப்படி சார்? சார் இங்க நீங்க பாத்தீங்கன்னா 20 feetல நல்ல தண்ணி இருக்கும் சார். ஓ 20 அடியில உங்களுக்கு நல்ல தண்ணி இருக்கு. ஓ சூப்பர் சார். சோ இப்போ இங்க சைட்டுக்கு வரணும்னா கனெக்டிவிட்டி எங்க இருந்தெல்லாம் வரலாம் நம்ம? சார் நீங்க கோயம்பேடுல இருந்து வரலாம். மதுராந்தகம் பாண்டிச்சேரி எல்லா ஆக்சஸ்லயுமே உங்களுக்கு இங்க பஸ்ஸஸ் இருக்கு. என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு பஸ் ஸ்டாப் தான். ஓ வாசல்லயே பஸ் ஸ்டாப் தான். சோ கிளாம்பாக்கம் போகணும் அப்படினால இங்க இருந்து பஸ் இருக்கு. ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மதுராந்தகத்துல இருந்து எவ்வளவு கிலோமீட்டர்ல இருக்கு சார்? இங்க இருந்து மதுராந்தகம் ரயில்வே ஸ்டேஷன் மதுராந்தகம் பஸ் ஸ்டாப்பா இருக்கட்டும் ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும் 7 கிலோமீட்டர். ஓகே சார். இப்போ இங்க நான் ஏன் இடம் வாங்கணும்? சோ எல்லாம் மக்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இங்க நியர்பை என்ன டெவலப்மெண்ட் இருக்கு சார்? ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு தான் இங்க நிறைய பேர் பார்த்தாங்க. பட் இப்போதைக்கு நல்ல அப்ரோச் என்ன அப்படின்னா சிஎம் குளோபல் சிட்டின்ற ஒரு பெரிய 2000 ஏக்கர் டவுன்ஷிப் உள்ள வர போகுது. சோ மதுராந்தகத்துல ஆமா நியர்பை பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்லயே உங்களுக்கு அந்த சைட் அமைஞ்சிருக்கு. சோ 12 கிலோமீட்டர் இங்க இருந்து 10 to 15 மினிட்ஸ்ல நீங்க குளோபல் சிட்டிக்கே நீங்க ரீச் ஆயிரலாம். ஓகேங்களா. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நியர்பை ஸ்கூல்ஸ் நீங்க சுத்தி பாத்தீங்க அப்படினாலே ஃபுல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா. ஃபுல்லா ஆமா வீடுகளுக்கு மத்தியில தான் நம்ம சைட் இருக்கு. ஸ்கூல் காலேஜஸ்ல என்ன சார்? நியர்பை ஸ்கூல் காலேஜஸ் பாத்தீங்கன்னா 3 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, 2 சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. ஓகேங்களா. காலேஜஸ் பாத்தீங்கன்னா இங்க 5 காலேஜஸ் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் டிராவல்லயே உங்களுக்கு நியர்பைல உங்களுக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிடல்ஸ் எல்லாமே நியர்பைல இருக்கு சார். 10 to 15 மினிட்ஸ்ல நீங்க ரீச் ஆயிரலாம். எல்லாமே ரீச் ஆயிடலாம். சோ எங்க இடம் வாங்கி வீடு கட்டுறீங்க அப்படினாலும் சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே சார் சொல்ற மாதிரி நியர்பைல அக்சஸ் பண்ணிக்க முடியும். செய்யூர் சிக்வாட் பாத்தீங்க அப்படின்னா ஏக்கர்ல ரெடி ஆகி ஒர்க்கிங் கண்டிஷன்லயே இருக்கு. இப்போ அதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மக்கள் தொகைகள் இங்க அதிகமாகும். ஆமா. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சென்னை சரௌண்டிங்ல அதாவது உள்ள போகணும்னாலே மதுராந்தகம் தாண்டி தான் போகணும். எப்படி ஒரு நேரத்துல வந்து சென்னை கோயம்பேடு அப்படின்லாம் இருந்துச்சோ செங்கல்பட்டு தாண்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா மதுராந்தகம் வேற லெவல்ல வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ இங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்குங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்ல இங்க வீடு கட்டணும் அப்படினாலும் ஆப்டா இது. ஓகே சார். கண்டிப்பா சார். இடம் வாங்கி வீடு கட்டுறதோட வீடே கட்ட போறாங்க. உள்ள கட்ட போறாங்க. ஆமா பூமி பூஜை போட்டுட்டாங்க. ஓகே. வர வெனஸ்டேல இருந்து வர்க் ஸ்டார்ட் பண்ண போறோம். ரீசன் என்ன அப்படின்னா ஆன் ரோடு இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 மீட்டர்லயே வந்து ரோடு பஸ் ஸ்டாப் இருக்கு. அழகா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனி டைம் பஸ் வசதி இருக்கு. பிளஸ் வந்து சார் இப்போ எல்லா ஹைலைட்டுமே சொல்லிட்டீங்க. ஸோ சரௌண்டிங்ல வந்து மெயினா வந்து மதுராந்தகம் குளோபல் சிட்டி. ஸோ அதை வச்சே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரேட்டு இப்போ வர வழியில வந்து பாத்தீங்கன்னா 3000 3500 போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம குளோபல் சிட்டி என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? நியர்பை பாத்தீங்கன்னா நம்ம சைட் 1200 கோட் பண்ணிருக்கோம். 1200 ரூபாய் தான் கோட் பண்ணிருக்கோம். பட் லான்ச்சிங் ஆஃபரா 1050 ரூபாய் கொடுத்துறோம். ஓ 150 ரூபாய் கம்மி. ஆமா 150 ரூபாய் கம்மியாவே கொடுத்துறோம். ஓ பரவாயில்லையா. அதாவது எப்போ வந்தா வந்து 26ஆம் தேதி வரையும் தான் இந்த ஆஃபர். 27ஆம் தேதியில இருந்து 1200 ரூபாய் பெர் ஸ்கொயர். பாருங்க மக்களே, ஜஸ்ட் இந்த 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து 1050 ரூபாய்.
ஸோ அதை தாண்டி ஜஸ்ட் ஒரே நாள் தான் ஒரு 24 மணி நேரத்தில் 150 ரூபா அப்ரிசியேஷன் Appreciation ஆகுது. ஸ்கொயர் ஃபீட் ஆகுது. ஸோ அதனால இம்மிடியேட்டா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஸோ உங்க விசிட்டை புக் பண்ணுங்க. ஓகே சார், இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்ரூவ்டு என்ன ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் கொடுத்துட்டீங்க சார்? சார் நம்மளது வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரோ அப்ரூவல் ப்ராஜெக்ட். இங்க பாத்தீங்க அப்படின்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2600 ஸ்கொயர் ஃபீட் வரையுமே நமக்கு அவைலபிலிட்டி இருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல. இப்போ கையில் எவ்வளோ பணம் இருந்தால் வாங்கிடலாம் அப்படின்னா எவ்வளோ? ₹1 கொடுத்தா இந்த ப்ராஜெக்ட்டை உங்களால வாங்க முடியும். ₹1 கொடுத்தா ₹1 கொடுத்தாலே போதும். அது எப்படி சார் இது? சார் இது வந்து பாத்தீங்கன்னா நேஷனலைஸ் பேங்க்ல நாங்க லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பிரைவேட் பேங்க் தான் இது பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஸ்பெஷல் வந்து ஆதித்ய மகன் ப்ராப்பர்ட்டிஸ் நேஷனலைஸ் பேங்க் தான். ஆமா சார். ஏன் அப்படின்னா நீங்க பிரைவேட் செக்டார்ல போகும்போது உங்களோட இது பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமா வரனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேஷனலைஸ் பேங்க்லயே போயிடுறோம். யார் வேணாலும் இங்க இடம் வாங்கலாங்க. அதுதான் மெயின் டார்கெட். யார் வேணாலும் இங்க இடம் வாங்கலாம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்களே ஒரு ஆஃப்டர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் 50 to 75% இன்க்ரீஸ் ஆகிறது கண்டிப்பா சார். 100% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், இப்போ வந்து கையில 7 லட்சம் இருந்தாலும் இங்க ஒரு இடம் வாங்கி கண்டிப்பா சார். இப்போ வீடுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறீங்க? கண்டிப்பா பண்ணி தரோம். ஸோ அது என்ன பிரைஸ் கொடுப்பீங்க சார்? சார் பெர் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 2200 வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூவேஷன் போட்டு பண்ணி கொடுக்குறோம். அவங்க இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னாங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் அதுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் இன்க்ரீஸ். மினிமம் 1 BHK எவ்வளவு சார் வரும்? இங்க 18 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா 1 BHK கட்டி கொடுத்துரும். வெறும் 18 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொந்த வீடே 1 BHK வந்து கட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதை இனி எங்க வெயிட் பண்றீங்க? மோர் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா ரேட் எல்லாமே சொல்லிட்டீங்க. Okay. நம்ம லான்ச்சிங் ஏதோ ஆஃபர் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா சார். லான்ச்சிங் ஆஃபரே 1050 rupees தான் கொடுத்துருக்கோம். அது இல்லாம நீங்க புக் பண்ற ஒரு கஸ்டமருக்குமே 100 கிராம் சில்வர் காயினும் 1 டன் ஏசியும் கொடுக்குறோங்க. என்ன சார் சம்மருக்கு குளுகுளு ஏசி 1 டன் கொடுக்குறீங்க? ஆமா சார். பிளஸ் 100 கிராம் வந்து சில்வர் காயின் கண்டிப்பா. கொடுக்குறீங்க. ஆமா சார். சோ இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டவுன் பேமெண்ட் எடுத்துட்டு வரணும் அன்னைக்கு வரப்ப? வெறும் 25000 ரூபாய் கட்டினா போதும் சார். ஓ, வெறும் 25 ரூபாய் எடுத்துட்டு வந்தாலும் போதும், அன்னைக்கு புக் பண்ணிடலாம். ஆமா சார். சோ அது எவ்வளவு நாளுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணணும்? இது டைம் இருக்கா சார்? 20 டேஸ்ல பண்றவங்களுக்கு ஒரு இன்னொரு எக்ஸலென்ட் ஆஃபர் என்ன அப்படின்னா 15 ரூபாய் இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துறலாம். 50 ரூபாயில இன்னொரு 15 ரூபாய் கம்மி பண்றீங்க. பா, இதெல்லாம் வந்து யாருமே சொல்லல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ஆதித்ய மோகன் ப்ராப்பர்ட்டிஸ்ல மட்டும் தாங்க. ஓகே சார், ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி இருக்கு? ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சார். எங்க இருந்து வேணா நீங்க புக் பண்ணிக்கலாம் கேப். சென்னை சரௌண்டிங்ல ஃபேமிலியா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கோ இல்ல இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணீங்க. ஏப்ரல் 26 எலெக்ஷன் முடிஞ்சு டைரக்டா வந்துருங்க.